அதாவது எது என்ன இல்லை அப்படின்னா கடைசியில என்ன நான் கீழே இறக்குறேன், இறங்கினதுக்கு அப்புறம் போட்டுக்குங்க. இதுக்காக நம்ம அண்ணாவுக்காகவா இல்ல அந்த கழக தொண்டர்களுக்காகவா? அண்ணா இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்ம அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறது இருக்குது. ஏன் கொண்டாடுறோம்? அவரு ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இன்னைக்கு ஒன்று இருக்கு. திமுக வளர்த்து விட்டு எம்ஜிஆர் அது வளர்ந்து அதை அழிக்க வேண்டிய ஒரு காலக்கெடுவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு அண்ணா மேல வச்சிருந்த மரியாதையை இன்னைக்கு நம்மளாவது காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அண்ணாங்கிறது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து நமக்கு நிலம் கொடுத்து அது பல கிளைகளா இருந்ததுல நம்ம புரட்சி தலைவர் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த திமுகவை வளர்த்தி நமக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு மேடையில வந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்குது. எங்க பேரில் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 8வது படிக்கும் போதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம். நான் 1909/1/1950 பிறந்தேன். இப்ப எனக்கு 74 வயசாச்சு. அண்ணாவை இன்னும் நான் மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய தமிழ்நாட்டில் கத்துக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு குறைன்னு கேட்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கேட்குது, எங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, ஆளுந்துட்டு இருக்காங்க, அண்ணாவை கேட்கிறாங்க, நீங்க ஏன் இதை நீங்க செய்யக்கூடாது, இந்திய படிக்க கூடாது அப்படின்னு. அண்ணா சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் இந்திய இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே சொல்றாங்க நம்ம இந்தி படிச்சிருந்தா, அன்னைக்கு இவங்க எல்லாம் போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நிறுத்திட்டாங்க, அன்னைக்கு படிக்க விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மொழி தெரிஞ்சிருக்கு. கரெக்டு, மொழி தெரிஞ்சிருக்கு. அண்ணா என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, அவங்க கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், இந்திய நாங்க படிக்கிறோம், வேலைக்கு உத்தரவாதம் இருக்குதா, வேலைக்கு உத்தரவாதம் உங்களால தர முடியுமா? இந்திய படிக்கிறோம் ஆனா வேலைக்கு உத்தரவாதமா இருக்குமான்னு கேட்டா வேலைக்கு உத்தரவாதம் இல்லைங்கும் போது அந்த மொழியை எதுக்காக படிக்கணும்? அந்த மொழியை படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னும் நீங்க நினைச்சா ஒரே மாசம் மத்திய அரசு சொல்லுது, நீங்க நினைச்சா இந்தியா ஒரே மாசத்துல கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மாசம் கத்துக்கிறதுக்கு இந்தியில என்ன இருக்குன்னு கேட்டவரை அறிஞர். ஒரு மாசம் கத்துக்கிறது அதுல ஒண்ணுமே இல்லை அந்த மொழியில. இருந்தாலும் அதுக்கு வேலைக்கு உத்தரவாதம் தர முடியாதுங்கிற ஒரே வார்த்தைக்காக நான் யார்கிட்ட பேசுறது? கோயம்புத்தூர்ல அப்பா அம்மாவுக்கு எழுத்தறிவு படிப்பறிவு கிடையாது, தாத்தா பாட்டி எழுத்தறிவு படிப்பறிவு கிடையாது. நான் கோயம்புத்தூர்ல யார்கிட்ட இந்திய பேசுறது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது, அப்பா அம்மா கிட்ட பேச முடியாது, அக்கா தங்கச்சி கிட்ட பேச முடியாது, தாய் மாமா கிட்ட பேச முடியாது, யாருகிட்டையும் பேச முடியாத ஒரு மொழியை நான் கத்துக்கணும்னா நான் தமிழை படிச்சு ஆங்கிலத்தை படிச்சு அதுக்கப்புறம் இந்திய படிச்சு நான் எப்படி பர்சன்டேஜ் வாங்க முடியும்? நார்த் இந்தியாவில் இருக்காங்க, அவன் ஒரே விஷயம், அவனுக்கு ஹிந்தி தாய்மொழி எல்லாமே இருக்கு, அவன் ஆங்கிலம் மட்டும் படிச்சா போதும், அவன் 90% மார்க் வாங்குவான். ஆனா நம்ம அப்படி வாங்க முடியாது. தமிழ் மொழிங்கிறது சாதாரண மொழி அல்ல, யாரும் கற்றுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. அப்பேற்பட்ட மொழியை நாங்க படிச்சு எல்லாம் பண்ணி யார்கிட்ட பேசுறதுங்கும் போது இல்லை. அப்ப வேலைக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னா வேலை உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்கும் போது அண்ணா அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டமே நடக்க ஆரம்பிச்சது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா பேசுறாரு, பாராளுமன்றத்துல போய் பேசுறாரு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. நேரு அங்கிருந்து இங்க வர்றாரு, பீச்சில் கூட்டம். அவரு பேசும்போது சொல்றாரு,
பேரறிஞர் அண்ணா அங்க வர்றாரு, பாராளுமன்றத்தில் பேசுறாரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இந்தியானா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும், முதல் அண்ணாதுரை அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் விடுதலை பத்திரிகையில பெரியார் எழுதுறாரு, நம்ம அண்ணா, நம்ம பெரியார், தந்தை பெரியார், அவர் பாணியில பேசுறாரு. இங்கிருந்து நம்ம அண்ணா போனா பத்திரிகையில எழுதுறாரு, அண்ணா போனா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாரு. அங்கிருந்து நேரு வந்தான், இந்தியானா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும், அண்ணாதுரை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அங்க பேசினாரு. இந்தியானா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கன்னு நேரு பேசுறாரு. அடுத்த நாள் இவரு விடுதலை பத்திரிகையில் எழுதாரு, இந்தியானா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும்னா மேட்டை இடிச்சு பள்ளத்துல போடு சமமாக்கு, இதுக்கு ஏன் மைக்க போட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்ப அண்ணா சொல்றாரு அடுத்த நாள், பெரியாருக்கு தோன்றது நமக்கு தோணல அப்படின்னு. பேரறிஞர் அண்ணான்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவாளன் ஒரு தந்தை பெரியாருக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு, கருணாநிதி கிட்ட என்ன மாதிரி இருந்தாரு, எம்ஜிஆர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கட்சியில் இருக்கிறவங்க திமுக காரனுக்கு தெரியாத விஷயமா இது. நான் மேடையில் உட்கார்ந்து இருந்தேன், யூஸ்வலா 74 வருஷம் காலையில வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தா சாயந்தரம் தான் நான் போய் வீட்டுல போகிற வரைக்கும் சேஃப்டியா வருவான். என்ன சேஃப்டியா வருவான்னா, ஒரு காலை கடனெல்லாம் முடிச்சாச்சுன்னா மறுபடியும் வீட்டுக்கு போய் தான் எல்லாம் பண்றதுன்னு. இங்க மேடையில உட்கார்ந்து இருக்கும் போதே எனக்கு யூரின் வருது. சரி, இது தேங்கர் பாபு தான் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அது இறங்கி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடை திமுக காரனை வச்சு திமுக காரர்கள் இப்படி செய்யறாங்கன்னு நம்ம பேசுறோம். அது பேசுறதே தப்பு. ஏன்னு கேட்டா, திமுக காரனுக்கு புத்தி சொல்றது, பைத்தியக்காரன் பல்லு தேய்ச்சி விடுறது ரெண்டுமே ஒண்ணுதான். அவன் போய் பல்லு தேய்ச்சி விட்டா என்ன நிலைமை ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். நமக்கெல்லாம் பாரம்பரியம் இருக்குங்க. எம்ஜிஆர்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரு சொல்லுக்கு, அந்த தாரக மந்திரத்துக்கு இருக்கிற வலிமை இருக்க. எம்பி எக்ஸ்எம்பி சொன்ன மாதிரி எல்லாமே அவர் எப்படி அண்ணானால எம்ஜிஆர்னால மட்டும்தான் இந்த இது இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம எங்க சினிமாவிலேயே எல்லா நடிகர்கள் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கணும், எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கறதெல்லாம் வர்றாங்க, இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் சினிமாவில் என்னென்ன பண்ணாரு, என்ன பண்ணதுனால அவர் வந்தார், அது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சில இதுல செல்லுல எல்லாம் வரும், அதுல நான் பேசுறது நான் படத்துல வச்சதெல்லாம் கூட வந்திருக்கோம். அது எல்லாம் என்ன அப்படின்னா, மளிகை கடை வச்சிருந்த காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா மளிகை கடைக்காரனும் சந்தோஷப்பட்டான். எந்த மளிகை கடைக்காரனும் நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுது. வக்கீலா இருந்த ராஜகோபாலாச்சாரியர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா வக்கீலுமே சந்தோஷப்பட்டான். எந்த வக்கீலுமே தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கல. ஆசிரியரா இருந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா ஆசிரியருமே ஒரு வாத்தியார், பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் சீஃப் மினிஸ்டர் ஆனார் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. யாரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கல. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எல்லா நடிகருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அவரு சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு? நான் ராஜாதிராஜன் விஜயகாந்த வச்சு படம் பண்ணியிருக்கேன், விஜயகாந்த வச்சு படம் பண்ணியிருக்கேன், மோகனை வச்சு படம் பண்ணி, சத்யராஜ், கமலஹாசனை தவிர எல்லாருமே டைரக்ஷன்ல நடிச்சிருக்காங்க. என் படத்திலேயே கிளைமேக்ஸ்ல பார்த்தா ஒரு 4 பேரை சாக அடிப்பாங்க. விஜய் படத்துல பார்த்தா கழுத்து அப்படியே துண்டு பண்ணுவாங்க. அஜித் படத்துல பார்த்தா கத்தியால குத்தி துண்டு துண்டா கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோ வில்லன் கிட்ட போது அப்படியெல்லாம் சண்டை நடக்கும். கொள்றதுக்கு எல்லா படத்திலையுமே நடக்கும்.
ஆனா எம்ஜிஆர் படத்துல மட்டும்தான் எம்ஜிஆர் கொள்றதுக்காக வில்லன் வருவான். கிளைமேக்ஸ் எம்ஜிஆர் அது போல சண்டை போடுவாரு, 2 பேருக்கு சண்டை நடக்கும். எம்ஜிஆர் கொள்ளக்காக வந்தவன் கடைசியில எம்ஜிஆர் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாம ஒரு பள்ளத்துல விழுக போகும்போது அவனை கூட காப்பாத்தி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைப்பாரு. அவருடைய எம்ஜிஆர் தண்டனை கொடுத்தாருன்னு ஏதாவது ஒரு படத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? எம்ஜிஆர் தண்டனை கொடுத்து ஒரு படம் கிளைமேக்ஸ், எல்லா கிளைமேக்ஸ்லயும் போடுறாங்க. ஆனா எம்ஜிஆர் படத்துல மட்டும்தான் கிளைமேக்ஸ்ல அவனை கூட காப்பாத்தி கொண்டு போய் அவரு தண்டனை கொடுக்க மாட்டார், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைப்பார். அவரெல்லாம் வளர்ந்ததுக்கு எத்தனை காரணம், ஒரு இதெல்லாம் கிடையாது. அவரை நான் முதல் பயணங்கள் முடிவுகள் ஒரு படம் 1981 பண்றேன். அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, கோவை தம்பி தான் அந்த படம் எடுத்தார். அவரை கூட்டிட்டு வந்து அந்த படத்தை காமிச்சார். அந்த படத்தை பார்த்தாரு. கடைசியில நான் படம் முடியும் போது நான் ஒரு ஓரத்துல எங்கேயோ போய் நிக்கிறேன். என்னை தேடி புடிச்சு கூட்டிட்டு வர சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன். ஆண்டாள் தேட்டர்ல எல்லா மினிஸ்டரும் அவங்க மிஸ்ஸஸோட வந்திருக்காங்க, இவரு ஜானகியம்மா கூட வந்திருக்காங்க. படம் பார்த்தாரு. கிட்டத்தட்ட எந்த அதாவது யாருக்கோ வேற, நான் சாதாரணமா அதான் முதல் படம், யாருக்கிட்டே அசிஸ்டண்டா இல்ல. அங்க போய் இருக்க என்ன தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர சொல்லி 15 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு எம்ஜிஆர் என்னையா அப்படின்னா நாங்க ஓடிட்டு போனோம் அப்படின்னா அவர் காலில் விழுக போறதுக்கு கூட அவர் விடல, கட்டி பிடிச்சி ஆக்கப்பூர்வமான முயற்சி. அவர் சொன்ன வார்த்தை ஆக்கப்பூர்வமான முயற்சி. நீங்க பெருசா வருவீங்கன்னு, அவர் பெருசா வருவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 45 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் சினிமாவில் ஏதாவது துறையில இருந்துட்டே இருக்க. அப்படி அது மட்டும் இல்லைங்க, அவருடைய பண்புகளை ஒவ்வொன்றா சொல்றேன். வீட்டுக்கு போனோம்னா எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு நான் ஒரு 5-6 தடவை போயிருக்கேன், அவ்வளவுதான். இது பயணங்கள் முடிவுகளை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாடும் பாடல் ஒரு படம் பண்ணேன். அந்த நான் பாடும் ஐயா நான் பாடும் பாடல் இப்படி பேசுறீங்கன்னா நான் பேச முடியாது. அது ஏன் உட்கார்ந்துருங்கள, எதுக்காக சொல்ல வந்தேன்னா நம்ம சினிமாவோட பார்த்து எப்படி நடிக்கிறாங்க, எப்படி என்ன பண்றாங்கன்னு கவனிச்சே பண்ணி பழக்கத்துல இங்கேயும் அந்த மாதிரி கவனிச்சிட்டேன். இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம போறதுக்கு ஒரு திமுக காரன் கிடையாது. நம்ம ஒரு பொறுப்பு உள்ள ஏடிஎம்கே காரங்கனால நம்ம அத ஒரு பொறுப்பா பார்த்துக்க வேண்டியது நம்முடைய காரணமா இருக்கு. அதுதான் நான் பாடும் பாடல் படம் பண்றேன். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோவை தம்பி கிட்ட சொல்லி அந்த படமும் பார்த்துட்டாரு, இந்த படமும் பார்த்துட்டாரு, தம்பிய விருந்துக்கு வர சொல்லுங்கன்னு எனக்கு ராமாபுரத்துக்கு என்ன வர சொல்றாரு. இந்த மாதிரி கோவை தம்பி வந்தாரு, தலைவர் உன்னை வர சொல்ற தலைவர்னா எந்த தலைவர்னு நான் கேட்கல. ஏன்னா கோவை தம்பியினுடைய தலைவர்னா எம்ஜிஆர், அவருதான் வர சொல்லியிருக்கேன். டவுட்டா கேட்டேன், என்னாச்சு அப்படின்னா புரட்சி தலைவர் தான் அவருதான் வர சொன்னாரு, உங்களை விருந்துக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு. விருந்துக்கு வர சொல்லி இருக்காருன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம். 2 விதமான விஷயம் இருக்கு. ஒண்ணு யார் அவர் வீட்டுக்கு போனாலும், அதாவது நான் ஒரு 5 தடவை போயிருக்கேன், பாக்யராஜ் பல தடவை போயிருக்கான், கங்கேபுரம் பல தடவை போயிருக்கான், ராஜேஷ்ங்கிறவர் ரொம்ப ஆர்டிஸ்ட் கன்னிப்பருவத்தில் நிறைய தடவை போயிருக்கான். எத்தனை தடவை போனாலும் அவர் வர சொல்லிட்டு மேல போயிட்டாருன்னா மேல இருக்காரு நீங்க போங்க அப்படின்னா போனா நம்ம ஒரு கதவை தள்ளணும். இப்படி தள்ளிட்டு வணக்கங்கன்னு சொல்லணும். நம்ம இப்படி தள்ளணும்னா முதல் எம்ஜிஆர் அவர்கள் தான் எந்திரிச்சு நின்று நெய்யட்டு கும்பிடுவாரே ஒழிய நம்ம கும்பிடவே முடியாது. 1000 பேர் போனாலும் முதல் கையெழுத்து கும்பிடுறது அவர் தான். இவனுக்கு என்னமோ தமிழ் திமுக காரன் பேசுறாங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கு முன்னால எம்ஜிஆர் நின்று பேசுறது கிடையாது, உட்கார்ந்து பேசுறதும் கிடையாது. ஒரு பணிவா நின்றுதான் அவர் இதுவரைக்கும் தமிழ் ஆசிரியர், அது 1ஆம் கிளாஸ் வாத்தியாரா இருந்தாலும் சரி, அது ஹை கிளாஸ் என்ன கிளாஸ் வாத்தியாரா இருந்தாலும்
தமிழ் வாத்தியார்னு கேள்விப்பட்டா அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அவர் கையெடுத்து கும்பிடுறது, இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு. இப்ப எம்ஜிஆரை பார்க்க போகணும்னா 3 விஷயம் நடக்கணும். ஒண்ணு அவர்கிட்ட போனா ஒண்ணு சாப்பிட்டு வரணும், இல்லைன்னா பணம் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா உத வாங்கிட்டு வரணும். உதய நமக்கு தேவையில்லை, பணமும் நமக்கு தேவையில்லை, சாப்பாடு நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இப்ப அதுக்காக நான் போறேன். இது ஏன் உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம அங்க போகும்போது அவர்கிட்ட தயாராகி போனா நான்பாடு பாடல் படத்தை பார்த்துட்டாரு. அந்த படத்தை பார்க்கறதுக்கு கம்போசிங் உட்காரோம், சாங் இளையராஜாவை கூப்பிட்டு கம்போசிங் உட்காரோம். அப்ப கம்போசிங்ல உட்காரும் போது கல்வி அமைச்சர் அப்ப அரங்கநாயகம், அவரு கோவை தம்பி எல்லாம் தான் சேர்ந்து படம் எடுத்தாங்க. அந்த அரங்கநாயகம் உட்கார்ந்து இருக்காரு, கதை கேட்கறதுக்கு வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே நான் கதையை சொன்னேன். இந்த கம்போசிங் வேற, சாங் கம்போசிங் இளையராஜா சொல்லணும். அப்போ திடீர்னு நாங்க கதையை கேட்டுட்டே இருக்கும்போது அரங்கநாயகம் அழுக ஆரம்பிச்சார். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். கோவை தம்பி கதையை நிறுத்த சொல்லிட்டாரு. சரி நிறுத்திட்ட, ஏன் அழுகுறீங்கன்னா அவர் சொன்னாரு, கல்வித்துறையில இன்னும் வளர்ச்சி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், பொதுமக்களுக்கு என்ன நல்லதை பண்ணணும், இதுக்காக கல்வி சம்பந்தமா எல்லா ஊர் கலெக்டரையும் வர சொல்லி கல்வி அமைச்சரையும் வர சொல்லி ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிருக்காரு. ஏன்னா கதை கேட்டு காமெடி சீன் சொல்றேன், காட்டுல வித்தே கல்ல குடிச்சாலும் கவுண்டர் காமெடி எல்லாம் சீன் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப அழுதுட்டு இருக்காரு அரங்கநாயகம். அப்புறம் கதையை நிறுத்தாம என்ன பண்றது? இப்ப அவர் ஏன் அழுதுங்கிறதுக்கு காரணம் சொல்றாரு. 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் எந்த பசங்களையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்றாரு எம்ஜிஆர். ஏன் கொண்டு வர சொல்றான்னா, ஒரு விவசாயினுடைய பையன் அவனுக்கு 2வது ஃபெயில் ஆயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான், போ எருமாடு மேய், கண்ணுக்குட்டியை இது பண்ணு, குளிப்பாட்டு, சாணி பொறுக்கு, இப்படித்தான் அவன் வேலை கொடுப்பான். ஒரு பார்பருடைய பையன் 3வது ஃபெயில் ஆயிட்டானா அவனை கொண்டு போய் அப்படி படிக்க வைக்க மாட்டாங்க. அப்போ முடிவெட்டு, முடியெல்லாம் கூட்டு, சட்டி செய்கிறவனா நீ சட்டி செய்யி, களிமண் எடுத்துட்டு வா, பொட்டு, இப்படிதான் சொல்லுவாங்க. செருப்பு தைக்கிறவனா 2வது ஃபெயில் ஆயிட்டானா 4வது ஃபெயில் ஆயிட்டானா உடனே போ, நீ டயர் இதை எடுத்துட்டு வா, இல்லை செருப்பு தெய்யி, இந்த மாதிரி சொல்லி ஜாதி எல்லாம் வளராமையே இருக்குது. அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் இது எதையுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 4வது 5ஆவதுக்கு மேல வரும்போது, ஒரு 6வது வரும்போது ஒரு அருமை வரும். பொண்ணுங்க பசங்க எல்லாம் படிச்சாங்கன்னா வாத்தியாருக்கு முன்னால முட்டிக்கால் போட வேண்டாம், நல்லா படிச்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட புத்தகத்தை வாங்கி படிச்சாவது நம்ம உருப்பட்டதான ஒரு 8ஆவது வரைக்கும் அவனை தேர்த்திட்டோம்னா அவன் பெருசா வந்துடுவான். அதனால இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரலான்னு சொல்லி இருக்காரு கல்வி அமைச்சர். அழுதுட்டாரு, அங்க சொன்னாரு, அதை கேட்டு அழுதான்னு சொன்னாரு. எனக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டது. இப்ப எம்ஜிஆர் பார்க்க போறோம். பார்க்க போனோம்னா அவரை பார்த்தோம், சாப்பிட சொன்னா சாப்பிட்டான், எல்லாம் இது பண்ண. அவரு இன்னும் என்னென்ன மரியாதை செய்யணுமோ எல்லா மரியாதையும் அவர் செஞ்சாரு. அவரு செய்ய அடிப்பாருன்னா என்ன அடிப்பாரு, என்ன ரோட்ல போறவனு கூப்பிட்டு அடிப்பாரு. தப்பு செஞ்சா கட்சியில இருக்கிறவன அவரு கூப்பிட்டு கண்டிப்பார். ஆனா எம்ஜிஆர் கையா வச்சா அடுத்த நாள் அவரு என்ன வேறு மந்திரி ஆகிடுவாரு, பெரிய ஆள் ஆயிடுவான், கோடீஸ்வரன் ஆயிடுவான், இந்த உலகமே பார்க்கிற மாதிரி ஆயிடுவான். அடிச்சு அடிக்கிற கைதான் அணைக்கும், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அடிச்சு அணைச்ச ஒரே கை எம்ஜிஆர் கைதாங்கிறத நான் பார்த்தேன். அதனால எம்ஜிஆர் கைப்பட நான் அதுக்காகவே போனேன் அவரை பார்க்கணும். அன்னைக்கு வாங்கினால அவருடைய பார்த்தா நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிறது பத்தாதுன்னு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு அப்ப இதை கேட்டேன். நான் இந்த மாதிரி கல்வி அமைச்சர் சொன்னாருங்க, அதை கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இப்படி ஒரு மனிதன் ஒருத்தர பொதுமக்களை ஜாதி அடிப்படையில தாழ்த்தப்பட்ட குளத்துல இருக்கிறவன அவனெல்லாம் மேல வரணும், அவனெல்லாம் படிக்கணும், பெரியார் நினைச்ச சிந்தனையெல்லாம் நடக்கணும்னு ஒருத்தர் நினைப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க இப்படி சொன்னதா கல்வி அமைச்சர் சொன்னாரு. நான் ரொம்ப
சந்தோஷப்பட்டேங்க அப்படின்னு. அதுக்கு அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இந்த முடிவு எடுத்தது நான் அல்ல, தந்தை பெரியார் அப்படின்னு. எப்பவுமே யார் மேலே நம்ம புகழ்ந்து சொன்னோம்னா அதை அப்படியே ஏற்றிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. தந்தை பெரியார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு பெரிய மனுஷனா நான் நினைக்கல, ஆனா என்ன ஒரு பெரிய மனுஷனா நினைச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அப்ப சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, இது நான் எடுத்த முடிவல்ல, ஒரு பையன் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பெரியார் சொன்னதை வந்து புரட்சி தலைவர் நான் ஒரு சரி மனுஷன் சொல்லி என்னை உட்கார வச்சு சொல்றாரு. அவரு பெரியார் சொன்ன விஷயம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பெரியார் தான் இந்த முடிவு எடுத்தாரு, வேற யாரும் எடுக்க முடியாது. தந்தை பெரியார் அவருக்கு ஏன் அப்படின்னா, அப்போ ஒரே ஒரு சீட்டு டாக்டர் சீட்டு, அந்த டாக்டர் சீட்டு வழங்கணும்னா ஒருத்தர் 53 மார்க் வாங்கியிருக்கான். அவன் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய பையன். ஒரு பையன் 93 மார்க் வாங்கியிருக்கான், 97 மார்க். அவன் வந்து ஐயர் பையன், பிராமண பையன். இந்த 2 பேத்துல யாருக்கு சீட்டு கொடுக்கறதோ ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்கணும். ஒரே ஒரு சீட்டையும் எம்ஜிஆர் சொன்னாரு. அவரு என்ன உட்கார வச்சு சொன்னது 97 மார்க் வாங்கணும்னு சீட்டு கொடுக்கறதா, 53 மார்க் வாங்கணும்னு சீட்டு கொடுக்கறதாங்கிறதுதான் பிரச்சனை. அது என்ன உண்ணாவிரதம் இருக்கிறீங்க, கலெக்டர் வந்தாரு கேட்கிறாரு பெரியார் கிட்ட, என்ன 97 மார்க் வாங்கியிருக்கான் அவனுக்கு கொடுக்க வேண்டாம்ட்டு 53 மார்க் வாங்க கொடுக்க சொல்றீங்களா அப்படின்னா, 97 மார்க் வாங்கியிருக்கான்னு அவன் யாருவா அப்படின்னு, பிராமண பையனுங்க. ஐயர் பையனா அவங்க அப்பா படிச்சிருக்கு, அம்மா படிச்சிருக்கு, தாத்தா படிச்சிருக்கு, பாட்டி படிச்சிருக்கு, தாய்மாமன் படிச்சிருக்கிறான், அக்கா படிச்சிருக்கு, தம்பி படிச்சிருக்கு, தங்கச்சி படிச்சிருக்கு, எல்லாம் படிச்சிருக்காங்க. இவன் செருப்பு தைக்கிற தொழிலாளி. இவன் பரம்பரையிலேயே இவன் ஒருத்தங்க 53 மார்க் வாங்கி இருக்கிறான், தேசில பாஸ் ஆகி மேல வந்திருக்கிறான். இவனையும் விட்டவன என்ன பண்றது, ஜாதி ஒளிகளுங்கிற, மத ஒளிகளுங்கிற, எல்லா ஒளிகளுங்கிற, நீ கலெக்டரா வந்திருக்கிற, அந்த பையனுக்கு சீட்டு கொடு அப்படின்னா. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு பெரியார் பதில் சொல்றாரு கலெக்டருக்கு. செருப்பு தைக்கிற தொழிலாளி அவன் மனுஷன் கிடையாதா? அவன் மனுஷன் கிடையாதா? அவன் மட்டும் வாழக்கூடாதா? ஏன்னா ராமாயணம் உலகிறீங்கல்ல, ராமாயணம் உலகம் பூரா போய் சொல்லிட்டு வர்றீங்கல்ல, ராம வனவாசம் போயிட்டான், பரதன் வந்து நாட்டை ஆளுங்கன்னு தம்பி கிட்ட சொல்றான், அண்ணன் உட்கார வேண்டிய இடத்துல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி ராமனுடைய செருப்பை வச்சு நாட்டை ஆடுறான். ஒரு செருப்பு நாட்டை ஆளும் போது ஒரு செருப்பு தைக்கிறவன் நாட்டை ஆளக்கூடாதான்னு கேட்டவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பெரியார்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் என்கிட்ட சொல்றாரு. எதுவுமே யோசிக்காம கால் விழுங்க. யாருக்காகவே விழுந்தாருன்னா ஒரே ஒருத்தர் கால் விழுந்திருக்காருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கால். என்ன பெரிய விஷயங்க, யாரோ சொன்னாங்கன்னா அதை சொல்றாரு. அது அவரு அந்த எண்ணம் நிறைவேறணும்னு அந்த எல்லா கல்வித்துறையை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அப்புறம் அப்பேற்பட்டவர் நம்ம ஏங்க எம்ஜிஆர் நடிக்கிற படங்கள்லாம் பாருங்க. எம்ஜிஆர் எப்படி படம், நல்லவன் நல்லவன், ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், இப்படித்தான் 100 படங்களும் ஒரே கதை தான். ஆனா ஒரே கதையினாலும் நல்லவன். அதுல ஏதாவது ஒரு பாடம் சொல்லணும். கருணாநிதி எழுதின கதையெல்லாம் பாருங்க, மனோகரன் ஆகட்டு, காஞ்சி தலைவன் ஆகட்டு, எந்த படமா இருக்கட்டும் அந்த கதையை எழுதியிருப்பார். அந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர் வந்து நாட்டில் நல்லா கரெக்டா ஆண்டுட்டு இருப்பாரு, மந்திரி வந்து விஷம் வச்சு மன்னர் கொண்டுட்டு ஆட்சியை பிடிப்பாரு. இதை தவிர ஏதாவது ஒரு கதைய நல்லா நீங்க சொன்னது நீங்க பார்த்திருக்கீங்களா? தெரியாதுங்க, நல்லதுமே தெரியாது. அவர் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, இந்திரா காந்தி அந்த ரத்தமா இந்த ரத்தமான மணிவண்ணன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அவங்க சொந்த படம், கலைஞரோட சொந்த படம். அது பாட்டு பாக்குறதுக்காக என்ன கூப்பிட்டாரு மணிவண்ணன். அங்க போனா கருணாநிதி கலைஞர் அங்க உட்கார்ந்துருக்காரு. பாட்டை பார்த்தாரு, பாட்டை பார்த்துட்டு கேட்கிறாரு, என்ன எடுத்திருக்கிறீங்க மணிவண்ணன்? மணிவண்ணன் ஒரே வார்த்தையில சொன்னாரு, ஐயா நீங்க எழுதி கொடுத்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கிறேன். என்ன எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, இந்த சாங்குக்கு பேக்ரவுண்ட்ல ஆடுறதுக்கு மார்வாடி பெண்கள் அந்த அந்த ட்ரெஸ்ல மார்வாடி பெண்கள் எப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும்னு நீங்க தான் எழுதியிருக்கீங்க, நான் அதைத்தான் எடுத்திருக்கேன். நான் மார்வாடி பெண்கள் மாதிரி தான் எடுத்து சொன்னா அப்படியா, நீ மார்வாடிய பெண்களா போட்டு படம் எடுத்துக்கிறேன். எவ்வளவு அயோக்கியத்தனம் அதுல இருக்குதுங்கிறது நீங்க பாருங்க.
எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வந்துடாதுங்க, எல்லாம் அப்படி பண்ணிட முடியாது. சிலம்பு விளையாட்டுல பாத்தீங்கன்னா சறுக்கி, சக்தி, உண்டான, சொடி குச்சி, டபுள் குச்சி, சிங்கிள் குச்சி, கட்டாரி, மான்கொம்பு, சுடுவாது, இது எல்லா வித்தையும் கற்றவர் சின்னப்பா தேவர். எம்ஜிஆர் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டார். ஒரு முக்காவாசி அவருக்கு தேரும். ஏன்னா இவர் வாத்தியாரு, சின்ன வயசுல இருந்தா பிறந்ததுல இருந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. சறுக்கி, சக்தி, உண்டான, சொடி குச்சி எல்லாம் பண்ணுவார் சின்னப்பா தேவர். ஆனா எம்ஜிஆர் சிலம்பு எடுக்கும் போது இருந்த அழகு சின்னப்பா தேவர்கிட்ட வரலையே. சிவாஜி கணேசன் உலகமாக நடிகர், நல்ல நடிகர், அற்புதமான நடிகர், ரசிக்கக்கூடிய நடிகர், உலகத்திலேயே இல்லாம ஒரு நடிக்கிறதுக்காக பிறந்த சிவாஜி கணேசன். அதெல்லாம் சரி. அவர் உத்தமங்கிற ஒரு படத்துல நீங்கள் அத்தனை பேரும் முத்தவரான சொல்லுங்கன்னு பாடுவார். இன்னொரு படத்துல அந்த மன்னவன் வந்தா நடிக்கிற படத்துல நாட்டை திருத்த போறேன், கோட்டையை பிடிக்க போறேன்னு பாட்டு பாடுவார். அதெல்லாம் எம்ஜிஆர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தா மட்டும்தான் மரியாதையா ஒழிய வேற யார் பாடுனாலும் மரியாதை இல்லை. அப்ப அப்பேற்பட்ட எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வர்றாருன்னா வரலாம். இளையராஜாக்க அம்மன் கோயில்களுக்காக அந்த டைம்ல கம்போசிங்காக போயிருந்தா கொடைக்கானல். அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான், வெள்ளிக்கிழமையானா பாட்டு போடுவான், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாட்டை பார்க்கறதுக்காக இது பண்ணிருக்கேன். இளையராஜா வந்து எனக்கு என்னமோ மியூசிக் இது வரல, நான் அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலான்னு போய் ரூம்ல போய் இருந்தாரு. 6 மணிக்கெல்லாம் 7:30 மணிக்கு இந்த சாங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பக்கத்து ரூம் அவரு. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும் போது நல்லா ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டை பார்த்து நான் ரசிச்சிட்டு இருக்கிறேன். யாருன்னு பின்னால வந்திருக்கான்னு தெரியல. என் பின்னால ஒருத்தர் யாரோ வந்து நின்று, என்ன அழகையா அந்த ஹீரோ பாட்டு ஓடிட்டு இருக்கு, அந்த பாட்டை நான் பார்த்திருக்கேன், என்ன அழகையானாரு. திரும்பி பார்த்தா இளையராஜா. நின்றுட்டு போய் நின்ன, என்ன அழகையா, பேர் அழக அப்படின்னு சொல்றாரு இளையராஜா. அந்த இளையராஜா சொன்ன பாட்டு வேற யாரும் இல்லை, அந்த பேரழகன்னு சொல்றது யாரும் இல்லை. மதுரை வீரன் படத்துல நாடகமே தான் கண்டேன் அந்த பாட்டு. அந்த பாட்டுல இசைஞானி, ஞானி, சாமியாரு என்னென்னமோ சொல்லக்கூடிய ஆளை கூட முகத்தை பார்த்தவொன்னா மயங்கக்கூடிய ஒரே ஒரு பவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த இளையராஜா சொல்றாரு, என்ன அழகையா, பேர் அழக. பத்மினி பக்கத்தால பாடுறாரு, தெரியல. பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு சாவித்திரி, என்ன நடிகை, என்ன பேரழகு. எம்ஜிஆர் மட்டும் நம்ம பார்க்கிறோம். பத்மினி நாடகம் எல்லாம் கண்டேன்னா எம்ஜிஆர் மட்டும் பார்க்கிறோம். பட்டு சேல தாய் சொல்லி கட்டாத அந்த படத்துல சரோஜா தேவி பக்கத்துல இருந்தாலும் கூட எம்ஜிஆர் மட்டும்தான் நமக்கு பார்க்க சொல்லுது. ஒரு பொண்ணை விடாத அழகு, ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையா அழக ரசிக்கிற ஒரே ஆள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவரை தவிர அவருக்கு எத்தனை தகுதி சொல்லிட்டே போலாம். அண்ணா ஒரு தடவை கருணாநிதியை கூப்பிடுறாரு. கருணாநிதியை கூப்பிட்டு கருணாநிதி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு. அது அவரு பிறந்ததுல இருந்தே தான், அது வேற வழி இல்லை. மாத்தாருக்கு யாராலும் முடியாது. அவரு வந்து அண்ணா கிட்ட எப்படியாவது எம்ஜிஆர் வெளியேற்றுங்கிறதுக்காக எம்ஜிஆர் கட்சியில இருந்து வெளியனுப்பிச்சிருங்கன்னு கேட்கிறாரு. ஒரு 6 மாசமா தொந்தரவு தாங்க முடியாம எம்ஜிஆர் கருணாநிதியை கூப்பிட்டு அண்ணா உட்கார வச்சு எம்ஜிஆர் எதுக்கு கட்சியில இருந்து தூக்க சொல்றாங்க, அப்பதாங்க நல்லது அப்படின்னு. உனக்கா கட்சிக்கா? எம்ஜிஆர் தூக்கணும் உனக்காக, நான் எம்ஜிஆர் தூக்குனா தான் நல்லது கட்சியில இருந்து. உனக்கா கட்சிக்கா? கட்சிக்கு தாங்க. எதை வச்சு சொல்ற அப்படின்னா ஒண்ணு இல்லை. அப்புறம் அண்ணாவே கேட்கிறாரு, நீ எதை வச்சு சொல்றங்கிறத எனக்கு தெரியாது, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு அண்ணா கேட்கிறாரு. மேட்டுப்பாளையம் அந்த தொகுதி பேரை சொல்ல, மேட்டுப்பாளையம் இடைத்தேர்தல். இப்ப இந்த இடைத்தேர்தல்ல நான் அங்க நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்கன்னு அண்ணா கேட்கிறாரு. கேட்கறது அண்ணா, அங்க இருக்கிறதே 1.5 லட்சம் ஓட்டு. நீங்க நின்ன அண்ணா 85,000 ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அது போய் புழுது எல்லாம் சேர்த்து சொல்றது. இது அதே வந்து அதிகமா இருந்தாலும் கம்மியா குறைச்சு சொல்றது, எல்லா விதையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காரு கலைஞர். அதனால என்ன பண்ணாரு, 85,000 ஓட்டு கண்டிப்பா விழுந்தாரு.
அதே தொகுதியில நான் இடைத்தேர்தல் என்னன்னா எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்? நீங்க காஞ்சிபுரத்துல தானே நிற்பீங்க, அங்கே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதே இடத்துல நான் நின்னா எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்? நீ நின்னா கண்ணா நிந்திக்கிற நீ நின்னா உனக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்? இப்ப அவருக்கு வந்து அண்ணாவுக்கு 85ன்னு சொல்லியாச்சு, நம்ம அதுக்கு மேலேயும் போக முடியாது. என்ன பண்றதுன்னா 65,000 ஓட்டு நான் வாங்கியிருக்கோங்க அப்படின்னா. சரி, அதே இடத்துல தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் நின்னா எவ்வளவு ஓட்டு வாங்கணும்? அவரு நின்னா 1.5 லட்சம் ஓட்டு அப்படியே வாங்கிடுவாரு. அப்புறம் ஏன் கட்சியிலிருந்து போக சொல்ற, போனா வேலை பாடுறா போடா.